ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஜூலை மாத பலன்ல பார்க்க போறோம். ஜூலை மாதத்துல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா, மாத பலன்றது பார்த்தீங்கன்னா, மாத கிரகங்களான செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மாதமும் வந்து டிராவல் அடைஞ்சுக்கிட்டே போகும்போது, ஒரு ஒரு இடத்துக்கு மாறும்போதும், வருட கிரகங்களான குரு பகவான், கேது, ராகு, சுக்கிரனோட இணையும் பட்சத்தில், அதாவது ஒன்றுக்கொன்று தொடர்பு பற்றும் பட்சத்தில், அதாவது ஒருவரும் பார்த்துக்கிறதும், அவரோட வீட்ல இவர் போய் இருக்கும்போதும், ஒரு ஒரு மாதமும் ஒருவருக்கு ஏற்ற மாரி பலன்கள் மாறும். உங்களுக்கு தேவையான சில விஷயங்களும், நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பண்றதுக்கான நேர காலங்கள் நம்மள கூடி வரும். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, கல்யாண வாழ்க்கைக்குள்ள போறது, மேரேஜ் வாழ்க்கைக்குள்ள போற அமைப்பு, சில பேருக்கு வந்து வேலை வந்து கிடைக்கிறது, தொழில்ல மாற்றம், முன்னேற்றம். முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த வீடு வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்குலாம் வந்து நம்ம வந்து ஒருத்தர போய் பார்க்குறோம். ஒருத்தர் ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட போய் பார்க்குறோம்னா, அவர் சொல்லுவாரு, "இந்த மாசம் இல்லங்க. ஒரு 2 மாசம் கழிச்சுட்டு போய் பாருங்க. இந்த டைம்ல தான் உங்களுக்கு" ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கணும், செவ்வாயையும் பார்க்கணும். ஏன்னா வீடு, இடத்த பார்க்கும்போது உங்க ராசிக்கு, உங்க நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி பலன்கள்லாம் இருக்கும். இப்போ செவ்வாய பொறுத்து தான், ஏன்னா நிலக்காரகர், பூமிக்காரகர் அவரவரோட அடிப்படையில தான் உங்களுக்கு பூமி இடம் வாங்குறது, இல்லன்னா வீடு கட்டுறதுக்கான அமைப்பு. ஏற்கனவே இடம் இருக்குங்க, அதுக்கு வீடு கட்டுறது அமைப்பெல்லாம் இதனோட மாத கிரகங்கள் வந்து எந்தெந்த இடத்துல உங்க ராசிக்கு இருக்காங்க, அதன் அடிப்படையில தான் அவங்க வந்து தேதி குறிச்சு தருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சனியோட நிலைமை வச்சு உங்களோட தொழில் எப்படி இருக்கும்? பிசினஸ் ஆரம்பிக்கலாமா? வேலை கிடைக்குமா? இல்ல வேலையில உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது? உங்களோட கிரகம், உங்களுக்கு சாதகமான கிரகம், பாதகமான கிரகங்கள் கூட இருக்கும்போது, அதனோட நிலைமை நமக்கு வந்து தெரிய வரும். அதன் அடிப்படையில் இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதத்தில் செவ்வாய் வந்து ரிஷப ராசியில் சுக்கிரன் வீட்ல இருக்கிறாருங்க. சூரியனும் புதனும் வந்து புதன் வீட்ல மிதுன ராசியில் இருக்கிறாரு. புதன் வந்து ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் அடைந்து, வக்ர நிவர்த்தி அடைந்து மறுபடியும் சூரியன் கூடயே போய் புதாத்தி யோகம் பெற்று மிதுன ராசியில் பலம் பொருந்தி இருக்கிறாரு சூரியனும் புதனும். சுக்கிரனும் குருவும், அசுரகுரு, தேவகுருவும் ஒருவருக்கொருவர் கடக ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறாங்க. ஜூலை 5ஆம் தேதி வாக்குல பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. கேதுவோட இணையறாருங்க. ஸோ வருட கிரகங்களான சனீஸ்வரன், சனி பகவான் ஜூலை மாதம் 26ஆம் தேதி வக்ரம் பெறுறாருங்க. ஸோ வக்ரம் பெற்றதுன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அவர் சூரியனை விட்டு 5 வீடு தள்ளி வரும்பொழுது, சனியும் வந்து இந்த மாதத்துல, சனி கிரகமும் இந்த மாதத்துல இன்வால்வ் ஆயிட்டு, அவரு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன யோகங்கள், பலன்கள் கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய், புதன், சுக்கிரன் சூரியன் இவங்க 5 பேரும் சேர்ந்து ஜூலை மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் சில யோகங்கள், பலன்கள் காத்துக்கிட்டுன்னே சொல்லலாங்க. முக்கியமா சனி பகவான் வக்ரம் பெறுறது ஜூலை மாதத்துல பெரிய யோகமா இருக்க போது. விருச்சிக ராசி நேயர்களே, வருகின்ற ஜூலை மாதம் உங்களுக்கு சிறப்புமிக்க மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் செவ்வாய் 7ஆம் இடத்தில் சுக்கிரனோட வீட்டுல, சுப வீட்டுல, அதாவது பலம் பொருந்தி இருக்காருங்க. ஏன்னா சுப வீட்டுல உங்க ராசிநாதன் இருக்கும் பட்சத்தில் அது உங்களுக்கு 7ஆம் இடம். ஸோ குடும்பத்திற்காக கடன் வாங்குற அமைப்பெல்லாம் இருக்கும். குடும்ப சந்தோஷத்துக்காகவே முயற்சி பண்ணுவீங்க, பாடுபடுவீங்க. நண்பர்களோடு இருந்து வந்த பிரச்சனை தீரப்போது, அவங்களுக்கு வந்து நீங்க வந்து ஏதாவது உதவி பண்ணியிருந்தீங்கன்னா, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது. நண்பர்கள் வாங்கின கடன்லாம் உங்களுக்கு குடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல், நண்பர்களோட உதவியோடு உங்களுக்கு சில வாய்ப்புகள் தேடி வரப்போகுதுங்க. இதன் மூலியமா உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருளாதார வசதி வரப்போகுது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் தொழில்ல இருந்து வந்த பணம் முடக்கும், பணம் கஷ்டமெல்லாம் தீரப்போகுது. ஏன்னா, ஜூலை 5ஆம் தேதி உங்களுக்கு 7ஆம் அதிபதி, உங்களுக்கு 12ஆம் அதிபதி சுக்கிர பகவான் கேதுவோடு இணையும் போது, ஒரு இன்ப சுற்றுலா போறது, ஃப்ரெண்ட்ஸோட வெளியூருக்கு போற அமைப்பெல்லாம் இருக்கும். இவ்வளவு நாளா இருந்து வந்த பண கஷ்டம் தீரப்போகுது, கடன் பிரச்சனை தீரப்போகுது. மனைவிக்காக சில பொருள்கள் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். முக்கியமா செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கும்போது, அதாவது உங்களோட மனைவி பெயர்ல சொத்து வாங்குற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரப்போகுது. அதே மாதிரி வந்து சமூகத்தில் இருந்து வந்து அவப்பெயர் தீரப்போகுது. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்க துறையில இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க, போலீஸ் துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சில பணி சுமை பிரச்சனை, இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரிலாம் குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு, உங்களுக்கு பிடித்த இடத்தில் மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிநாதன் செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ராஜ யோகங்க. ஏன்னா,
உங்களுக்கு சமுதாயத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீர போதுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு கௌரவ பொறுப்பு, பணிலாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. சுக்கிர பகவான் 12க்கு அதிபதி, 7க்கு அதிபதி. அவர் வந்து 10ஆம் இடத்தில் இருக்கும்போது, தொழில் சார்ந்த விஷயமா நீங்க வந்து வெளியூருக்கு போறது, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 11ஆம் அதிபதி, லாபாதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து சூரியனோடு இணையும் பட்சத்தில் உங்களோட அதிநட்பு கிரகமான சூரியன் அவரோட உங்களோட நண்பர் கிரகத்துக்கூட அவர் சேர்றாரு. அதனால புதன் சூரியன் இணைவுன்ற 8ஆம் இடத்தில் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. திடீர் பண வரவு உண்டாகும். முக்கியமா கடன் பிரச்சனை தீரப்போகுதுங்க. தொழில்ல இருந்து வந்த முடக்கம் தீரப்போகுது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு டெபாசிட்ஸ்லாம் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து முதிர்ச்சி அடைந்து, அதனுடைய முதலீடுகள் உங்கள தேடி வரப்போகுது. இன்சூரன்ஸ் அமௌண்ட் அதாவது நெனச்ச அந்த பணம்லாம் உங்கள தேடி வரப்போகுது. நண்பர்கள் வந்துக்காக நீங்க கடன்லாம் குடுத்துருப்பீங்க. அவர் குடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு மாரி வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா, அவர்லாம் உங்களுக்கு தேடி வந்து, "இல்லப்பா திடீர்னு இந்த அமௌண்ட் வந்தது. அது வந்து நான் உங்களுக்கு குடுத்துர்றேன். ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப வருஷமாச்சு உங்களுக்கு இந்த கடன தீர்க்கணுன்ட்டு. அத உனக்கு குடுத்துர்றேன்ப்பா." 5ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் அடையும்போது, குருவின் பார்வையில அவர் வக்ரம் வர்றதுனால, பூர்வீகத்தில இருந்து வந்த பிரச்சனை தீரப்போகுது. இவ்வளவு நாளா நீங்க வராதுன்னு நினைத்திருந்த பூர்வீக சொத்துலாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்து, அதன் மூலியமா உங்களுக்கு நிரந்தர ஒரு பொருளாதார வசதியோ, அடிஷனலா ஒரு இன்கம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் இருக்கும். தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா அமைந்து, அதன் மூலியமா ஒரு ஒரு பொருளாதார வசதி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட செலவுலாம் பண்றதுக்கு அமைப்பெல்லாம் இருக்கும். குழந்தைகளோட நலனுக்காக முதலீடு பண்றது, சேமிப்பு பண்ற அமைப்பெல்லாம் நீங்க இந்த மாதம் பண்ணுவீங்க. குலதெய்வ கோயில் வழிபாடு பண்ணுவீங்க. குலதெய்வ அருள் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் உதவி, கடன் பிரச்சனை தீரப்போகுது. வராத கடன்லாம் நினைச்சிருந்தீங்களா உங்களுக்கு தேடி வரப்போகுது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. முக்கியமா உங்களோட கணவன், மனைவி உங்க துணைவியாரின் மூலியமா உங்களுக்கு பொருளாதார ஆதாயம், வசதி, வீடு வாங்குற அமைப்பு, வண்டி வாகனங்கள் அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த மாதம் சிறப்புமிக்க மாதமாக இருக்குங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.